திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் குளிர்ச்சியான சூழல் மற்றும் மிதமான வெப்பநிலை நிலவும் பகுதியாகும். இதனால் பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கூக்கால், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, வடக்கவுஞ்சி உள்ளிட்ட மலை கிராமங்களில் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகளும், பிளம்ஸ், பீச், பேரிக்காய், அவகோடா உள்ளிட்ட பழங்களும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்காததால் பல விவசாயிகள் மாற்றுத் தொழில்களை நாடும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாற்று விவசாயமாக ஸ்ட்ராபெரி சாகுபடியை சில விவசாயிகள் கையில் எடுத்துள்ளனர். வேற ஒரு நாற்று வந்து நமக்கு வந்து ஃபீல்டுக்குள்ள இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 50 ரூபா வரைக்கும் செலவாகுது. இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று இங்கே வர்றதுக்கு 30 ரூபா செலவாகுது. நாங்கள் ஹிமாச்சல்ல இருந்து நாற்று வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த நாற்று வந்து சப்சிடிலையோ இல்லை வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவோ கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த விவசாயத்தை வந்து நல்ல ஈல்டு கொடுக்குற விவசாயங்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விவசாயம் இது. அதனால எல்லா விவசாயிகளும் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து நல்லபடியாக பண்ணணும். கொடைக்கானல் ஒன்றியம் வடக்கவுஞ்சி பகுதியில் விவசாயம் செய்து வரும் பாலமுருகன் இமாச்சல பிரதேசத்திலிருந்து ஸ்ட்ராபெரி நாற்றுகளை வாங்கி தனது தோட்டத்தில் சாகுபடி செய்து வருகிறார். ஏக்கருக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி மேற்கொண்ட நிலையில் தற்போது நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளதாகவும், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வத்துடன் வாங்குவதால் ஏக்கருக்கு 30 முதல் 40 லட்சம் ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இப்போ நாங்கள் ஒரு 10,000 பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அது மெலிசாங்கிற ஒரு வெரைட்டிஸ். அது நல்லா ஹார்வெஸ்டிங் டைம் நல்லா வந்துட்டு இருக்குது. அது வந்து மினிமம் 50 to 60 கிலோ வருது. பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 200 கிராம் பேக் வருது. அந்த இது கொடுத்துட்ருக்குறோம். இந்த நாற்று வாங்குறதுக்கு பெருசாக செலவு அதிகமாகிறதுனால சப்சிடியிலோ இல்லை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மலைப்பகுதியில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு ஸ்ட்ராபெரி சாகுபடி ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாற்று விவசாயத்தை மேற்கொள்ள விரும்பும் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் ஸ்ட்ராபெரி நாற்றுகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும், அரசு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்ச்சனம் செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் மணி நேதாஜி.